ஒரு ஊர் இருக்குது. அதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் பிரபலமானவங்க. ஒருத்தர் நன்மை செய்கிறாரு, ஒருத்தவர் தீமை செய்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரால் முடிந்த மட்டும் நன்மைகளை செய்கிறாரு. நன்மை செய்கிற பக்கம் கொஞ்சம் பேராக இருக்காங்க. தீமை செய்கிற மனுஷன் மேலே பக்கத்தில் அதிக பேர் இருக்காங்க. அவர் மனுஷனை கெட்டு போகிற காரியங்கள் என்னென்னவோ, அவங்க சீரழிஞ்சு போகிற காரியம் என்னமோ அது மேலே அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஜனங்கள் வெறுக்கிற மாதிரி நிறைய காரியங்களை அந்த மனுஷன் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்து இப்படியே அந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாகுது, வாக்குவாதங்கள் அதிகமாகுது, ஜனங்கள் நிம்மதியாக வாழ முடியல. அந்த தீமை செய்கிற மனுஷன் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாங்கள, அநேகரை கெடுக்கிறவங்கள, அநேகரை நல்வழிப்படுத்தாமல் கெடுதலான காரியங்களை செஞ்சிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஊரில் முக்கியஸ்தர் இருப்பாங்க பாருங்க, என்னங்க இந்த மனுஷன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நியாயசனத்தில் உட்காந்து பேசணும்னு சொல்லி அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, நாட்டாமை, பஞ்சாயத்து, ஊர் தலைவர், முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. இவங்க பேசி என்ன பண்ணுவாங்க, இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊரில் இருக்கும்போது அந்த ஊர் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு பேசி நீ செய்கிறது சரியில்லை, இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாங்க, பேசுவாங்க. ஒரு நியாயசனம் ஒன்று வைத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பஞ்சாயத்து வச்சு பேசுவாங்க. அந்த பேசி முடித்து நன்மை செய்கிற அந்த மனுஷன் பக்கத்துக்கு தான் அந்த தீர்ப்பு நன்மை என்று வரும். தீமை செய்கிறவனை கண்டிப்பாங்க. இப்படி தான் பரலோக ராஜ்யத்தில் நியாய தீர்ப்புன்னு வருது பாருங்கள். இந்த உலகத்தின் முடிவும் நியாய தீர்ப்புன்னு அப்படி தான் வரும். இப்போ இந்த உலகத்தில் பிசாசானவன் தீமைகளை செய்து ஜனங்களை கெடுக்கிறான். பெரிய பாவங்களையெல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை கெடுக்கிறான். தவறான வழிகளில் ஜனங்களை நடத்துகிறான். நன்மை செய்கிற கர்த்தருடைய பக்கத்தில் அநேகர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் 2 பக்கமும் இருக்குது, தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. மனுஷனுக்கு முன்பாக வச்சாச்சு. நம்ம எதை செலெக்ஷன் பண்ணுறோமோ அதுதான். அதே நேரத்தில் நியாயாதிபதி விசாரிக்கும் போது நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நியாய தீர்ப்பில் உண்மையின் பக்கமே ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும். அந்த உண்மையின் பக்கம் நிற்கிற எத்தனை கோடி பேர் ஜனங்களோ அத்தனை பேரும் மறுமை என்கிற நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள். அது சாவே இல்லாத, மரணமே இல்லாத, தொடர்ந்து வாழ்கிற ஒரு பரலோக வாழ்க்கை. அதுக்கு தான் சொர்க்கம் என்று பெயர். இன்னொரு வாழ்க்கை பாவம் செஞ்சு வாழ்கிற வாழ்க்கை. அதற்கு என்னென்னா அக்கினியும் கந்தகம் இருக்கிற நரகம் என்கிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். இதுதான் உலக நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்கும். இது இப்படி தான் நடக்கும். பாவம் செஞ்சவங்க அக்கினி கடல்லையும், நன்மை செஞ்சவங்க, ஆண்டவருக்கு பயந்த